ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான காரக்குழம்பு தான். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எல்லா சேனலுடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாவும், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காவை ஃபஸ்ட்டே நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அது கூடவே இப்போ நம்ம வறுத்த மசாலாவையும் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. காரக்குழம்பு எப்போவும் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நம்ம இதை வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி பூண்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் லைட்டாக வதக்கிக்குங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்ட பிறகு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு இதையும் வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக குழஞ்சு வரதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக குழஞ்சு வந்திருக்கும். இப்போ இன்னைக்கு நான் ஒரு 2 வாழைக்காயை நல்லா கியூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு. இப்போ தண்ணி இல்லாமல் அந்த வாழைக்காயை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக வாழைக்காய் வேண்டான்னா நீங்கள் ஒரு வாழைக்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இன்னைக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். அந்த தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம இந்த புளி தண்ணியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு தண்ணி நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பு புளி தண்ணிக்கு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஃப்ளேம் ஹையில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததும் ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷமும், லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான சுவையில் ஒரு குருமா டேஸ்ட் மாதிரியும் இருக்கும். நல்ல மீன் குழம்பு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளுடைய சேனலில் நிறைய குழம்பு ரெசிபிஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.